உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்பயுமே அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது முந்தைய தலைமுறையோட எல்லா விதத்திலையுமே சிறப்பானதாக தான் இருக்கணும். ஸோ அந்த வருஷத்துல ரெட்மி நோட் 4 அப்படிங்கிறது வந்து ரெட்மி நோட் 3க்கு அடுத்த தலைமுறை. ஆனால் ஷாமி வந்து ரெட்மி நோட் 3 வந்து 650 ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு ரெட்மி நோட் 4 வந்து 625 ப்ராசர் போயிருக்காங்க. இது வந்து 14 நானோமீட்டர் FinFET டெக்னாலஜியில், அதனால வந்து பவர் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்காக அவங்க வந்து ரெட்மி நோட் 4 வந்து 625 யூஸ் பண்ணியிருக்கிறத அவங்க தரப்புலன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம தினசரி பயன்பாட்டில் ரெட்மி நோட் 4 வேகமாக இருக்கா, ரெட்மி நோட் 3 வேகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக்ஸ்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ரெண்டு ஃபோன்லையுமே எந்த ஆப்புமே பேக்ரவுண்டில் இல்லை. அதே போல் ரெண்டு ஃபோனுமே ஒரே ஒய்ஃபைல தான் கனெக்டடாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாப் வாட்ச் போய் டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் தினசரி பயன்படுத்துகிற சில ஆப்ஸ் தான் ரெண்டு ஃபோன்லையுமே பொதுவாக இருக்குது. இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ரெட்மி நோட் 3 முதல்ல யூடியூப்பை ஓப்பன் பண்ணிருச்சு. ரெட்மி நோட் 3 அடுத்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ரெட்மி நோட் 4 யூடியூபே லோட் பண்ணி முடிக்கல. இதுல இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ரெட்மி நோட் 3 3GB RAM வெர்ஷனும் ரெட்மி நோட் 4 2GB RAM வெர்ஷனும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே இந்த வித்தியாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெட்மி நோட் 3 எல்லா ஆப்ஸையும் லோட் பண்ணி முடிக்க போறப்பதான் ரெட்மி நோட் 4 யூடியூப் வீடியோவே பிளே பண்ணிட்டு இருக்கு. ரெட்மி நோட் 3 47 செகண்ட்ல எல்லா ஆப்ஸையுமே ஓபன் பண்ணிருச்சு. ஆனா ரெட்மி நோட் 4 இன்னும் 5 ஆப்ஸ் லோட் பண்ண வேண்டி இருக்கு. இப்ப எந்தெந்த ஆப்ஸ்லாம் மெமரியில இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ரெட்மி நோட் 3ல மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸுமே மெமரியில இருக்கு. ரெட்மி நோட் 4 எல்லா ஆப்பையும் 1 நிமிஷம் 23 செகண்ட்ல ஓப்பன் பண்ணிருச்சு. ஆனால் ரெட்மி நோட் 3 1 நிமிஷம் 27 செகண்ட்ஸில் நம்மளோட முழுமையான டெஸ்ட்டையுமே முடிச்சிருச்சு. எல்லா ஆப்ஸுமே மோஸ்ட்லி மறுபடி தான் லோட் ஆகுது ரெட்மி நோட் 4ல. இதுக்கு என்னோட 2GB RAM ஒரு முக்கியமான காரணம். ரெட்மி நோட் 4 நம்ம முழு டெஸ்டையும் முடிக்க 2 நிமிஷம் 6 செகண்ட் ஆயிருக்கு. இதுல முக்கியமான ஒரு வித்தியாசம், நான் ரெட்மி நோட் 3 3GB RAM வெர்ஷனும் ரெட்மி நோட் 4 2GB RAM வெர்ஷனும் யூஸ் பண்ணதுதான். அதனால நீங்க ரெட்மி நோட் 4 வாங்குறதா இருந்தா குறைந்தபட்சம் 3GB RAM வெர்ஷன் வாங்குறதா ஒரு நல்ல முடிவா இருக்கும். முழுமையாக சொல்லணும் அப்படின்னா ரெட்மி நோட் 3 வந்து அதோட CPU மற்றும் GPU, அதனால வந்து கிராஃபிக்ஸ் இன்டென்ஸான அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸை வந்து முதல்ல லோட் பண்ணிடுது. ஆனால் நம்ம தினசரி பயன்பாட்டில் ரெண்டுலையுமே நம்ம எந்த விதமான வித்தியாசமும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி நண்பர்களே.